நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி நள்ளிரவில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து அவைக்கு வந்தனர். பாமக உறுப்பினர்களும் கருப்பு பட்டை அணிந்து அவைக்கு வந்த நிலையில் அவை வாயிலில் வழங்கப்பட்ட கருப்பு பட்டைகளை அதிமுக உறுப்பினர்கள் வாங்க மறுத்து உள்ளே சென்றனர். பாஜக உறுப்பினர்கள் நீண்ட நேரம் அவைக்குள் வரவில்லை. அவை தொடங்கியதும் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கிலும் வக்ஃபு வாரிய செயல்பாட்டை சீர்குலைப்பதற்காகவும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஒரு சில கட்சிகளின் ஆதரவால் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றி இருப்பது இந்திய அரசியல் கட்டமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் என்றும் முதலமைச்சர் சாடினார். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் மசோதாவை திரும்ப பெறக்கோரியும் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் முழக்கம் எழுப்பினார். மற்ற உறுப்பினர்களும் அந்த முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசை எதிர்த்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் கண்டன முழக்கம் எழுப்பிய நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை, வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு, திரும்ப பெறு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் வக்ஃபு வாரியத்தின் தன்னாட்சியை அழித்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போராடும் என்றும் அதில் வெற்றியும் பெறும் எனவும் அவர் சூளுரைத்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டோர், அரசமைப்பில் நம்பிக்கை கொண்டோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின், ஒன்றிய அரசின் செயலை தமிழ்நாடு அரசும் முனையளவு கூட ஏற்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய பாஜக உறுப்பினர்கள், இது மத பிரச்சனை அல்ல என்றும் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை என்றும் கூறி வெளிநடப்பு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.